ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 15 தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் எப்போ சொல்ற டயலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல நிறையவே குழப்பமான விஷயம் இருக்கும். அது உங்களுக்கு சீக்கிரம் புரியாது. அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சில விஷயத்த நீங்க பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. சரி, வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 15. ப்ளூ லாக்னா நம்ம ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். அதனால வா மோதி பாத்திரலாம் அப்படின்னு நருகையா கூப்பிடுறான். அப்பதான் ஈசகியும் கொடுத்துட்டு இருப்பான். 2-2 இருக்காங்க. ஏன் தெரியுமா அவங்க கூட மேட்ச் போட ஒத்துக்கிட்டேன்? ஏன்னா உங்களுக்கு நாகி வேணும். இல்ல, நீ தான் இங்க இருக்கிறதுல வீக்கஸ்ட் அப்படின்னு நருகையா சொல்றான். ஹீரோ பின்னாடி அவன் போயிடுறான். இவன் போய் அவன் கோல் போடுறான். ஆனா அந்த ப்ளூ லாக் மேன் அழகா தடுத்துறாங்க. புடி அப்படின்னு நாய் கத்துறாங்க. நான் தான் கிங் அப்படின்னு பாரம் வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் தள்ளி விட்டு கோல் போடுறான். அவன்கிட்ட மூவிங் ஸ்கில் இருக்கு, ஆனா ஷூட் ஸ்கில் இல்ல. ஆனா இவன் ஷூட் ஸ்கில் இருக்கு, ஆனா மூவிங் ஸ்கில் இல்ல. இவன் கூட என்னால தோக்கடிக்க முடியாதா அப்படின்னு ஈஸிக்கு பாக்குறான். நம்ம ரெண்டு பேர் ஜீனியஸ் இல்ல, அவங்க ரெண்டு பேரும் தான் ஜீனியஸ் அப்படின்னு நிறைய சொன்னா ஈஸிக்கு யோசிச்சு பாக்குறான். என்னோட மிஸ்ஸிங் பீஸ் அது என்ன, நான் இப்ப என்ன பண்றது அப்படின்னு ஈஸிக்கு யோசிக்கிறான். இப்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப பால் ஈசகிட்ட வருது. ஈசகிக்கு ஈக்குவலா நருகையா ரியாக்ட் பண்றான். ஈசகி எங்க போனாலும் அவனை பின்னாடியே துரத்திட்டு போற நருகையா. இப்பயும் நான் கிட்டதான் பாஸ் பண்ணிருக்கேன், என்னால கோல் போட முடியல அப்படின்னு ஈசகி யோசிக்கிறான். அவங்க கோல் போட்டாங்க அப்படின்னு நருகையா கத்துறான். என்னோட இதுக்கு முன்னாடி இந்த திங்கிங் ப்ராசஸ் ஃபுல்லா நான் கிழிக்கணும். புது மனுஷனா உருவாகணும். என்னோட மிஸ்ஸிங் பீஸ் என்ன, நான் என்ன பண்ணணும். ஸ்டார்டிங்ல இருந்து அடிக்கலான்னு பாக்குறான். ஆனா நாகி வந்து தடுத்துறான். ஈசகே அப்படின்னு கத்துறான். அதுக்குள்ள நருகையா வந்து எடுத்துட்டு போயிடறான். இப்ப நாகி அவனை தடுக்கிற கரெக்டா இருக்க, எனக்கு பாஸ் பண்ண அப்படின்னு பாரா வந்து நிக்கிறான். அவனுக்கு பாஸ் பண்றான், கோல் போட்டுறான். பாரோ டீம் 4, ஈசகி டீம் 3. என்னோட பிளைண்ட் ஸ்பாட்ல வந்து பால் எடுத்துட்டான். வெயிட் ஒரு நிமிஷம், பிளைண்ட் ஸ்பாட் நருகையா இந்த மேட்ச் ஃபுல்லாவே என்னோட பிளைண்ட் ஸ்பாட்ல தான் அவனை பொசிஷன் பண்ணிருக்கான். எஸ், நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் என்னோட மிஸ்ஸிங் பீஸ். பால்ல இருக்கும் போதும் நருகையா அவனை என்னோட பிளைண்ட் ஸ்பாட்ல தான் பொசிஷனிங் பண்ணி வச்சிருக்கான். இதுதான் என்னோட மிஸ்ஸிங் பீஸ் அப்படின்னு ஈசகி நினைக்கிறான். இதுதான் சொன்னானா, ஹியூமன் ஐஸ் எப்படி ஒர்க் ஆகும் தெரியலன்னா நீ ஒரு பெஸ்ட். இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எத்தனை தடவை கிழிஞ்சு புது மனுஷனை உருவாகிறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு ஈசகி நினைக்கிறான். ஈசகி நெக்ஸ்ட் கோல் தான் டிசைட் பண்ண போகுது அப்படின்னு நாகி சொல்றான். வெயிட் பண்ணி ஜீனியஸ், நீ இதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க போகுது அப்படின்னு ஈசகி சொல்றான். நம்ம நாகியே புரிஞ்சுக்கிறான். இதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் செலக்ஷன்லயும் சொல்லிப்போம், வாய மூடு ஜீனியஸ், இனிதான் ஆட்ட சூடு பிடிக்க போகுது. நம்ம ஹீரோ ஈசகி என்னமோ பெருசா பண்ண போறான்னு நாகியே புரிஞ்சுக்கிறான். இப்ப நருகையான பிளாஷ்பேக் தான் காமிக்கிறாங்க. உங்களுக்கு அம்மா அப்பா இல்ல, அவங்க கூட பிறந்த 5 பேரு. நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஃபுல்லா பிட்காயின்ல வச்சு நான் இந்த குடும்பத்தை நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்பா அம்மா ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் நீ நல்லாவே குடும்பத்தை பாத்துக்கிற சிஸ் அப்படின்னு நருகையா சொல்றான். கவலைப்படாத சிஸ், நான் ஃபியூச்சர்ல ஒரு ப்ரோ பிளேயரா வந்து குடும்பத்தை காப்பாத்துவேன் அப்படின்னு நருகையா அதனாலதான் ஃபுட்பால் விளாண்டுருக்கேன். அதுக்கப்புறம் தான் ப்ளூ லாக் இன்விடேஷன் வந்திருக்கேன். அப்பதான் இதை குட் லாக் செம்ம கொடுத்துருக்காங்க. இது இருந்தீங்கன்னா நீ எப்போ தோக்க மாட்டேன், நான் கண்டிப்பா ஜெயிப்பா அப்படின்னு சொல்லி நருகையா வந்திருக்கான். இப்ப யோசிச்சு பாக்குறான். கோல் போட்டக்கூடாதுன்னு நாகி அவனை லெஃப்ட் கார்னர்ல பொசிஷனிங் பண்ணி வச்சிருக்கான். வா பாஸ் பண்ணி போலாம் அப்படின்னு சொல்லும் போது இங்க நான் தான் கிங் அப்படின்னு சொல்லி அவன் ரைட் கார்னர்ல அடிக்க ட்ரை பண்றான். ஆனா அதை ப்ளூ லாக் மேன் அசால்ட்டா தடுத்துறான். இப்ப ஈசகியும் நருகையா வந்து பால் அடிக்க போறாங்க. நாகி அங்க இருந்து எடுத்துட்டான். அது ரைட் எனக்கு கேப்ல இருக்கு, பாஸ் பண்ண அப்படின்னு பாரு சொல்றான். நான் ஈசகி மாதிரி ஒரு இன்சைனிங் மூவ் பண்ணும் அன்னைக்கு அவன் அடிச்ச மாதிரி. அவன் ஸ்ட்ரைக்கர்னு நம்ம ஹீரோ பண்ண மாதிரியே அவன் அடிக்க பாக்குறான் டைரக்ட் ஷாட். ஆனா அது மிஸ் ஆயிடுது. இப்ப பால் நாகிட்டு தான் இருக்கு. இந்த நருகையா என்னோட வெப்பனை யூஸ் பண்ணலாம்னு பாத்துருக்கான். அப்படின்னா அவனோட வெப்பனையும் என்னால யூஸ் பண்ண முடியுமா, ட்ரை பண்ணி பாக்கணும் அப்படின்னு சொல்லி ஈஸிக்கு ஆப்போசிட் கோல் போஸ்டுக்கு போறான். இப்ப பாரோ நான் 1-on-1 தோக்கடிச்சாதான் என்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஈஸிக்கு நினைக்கிறான். ஹியூமனை ஸ்பெசிபிக்கான ஒரு இடத்துல மட்டும் தான் பார்க்க முடியும். அங்க நாகி பால் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப பாரோ 2 சைடுமே பாக்கணும் அப்படின்னு சொல்லி பாரோ நாகியை பார்க்கும்போது இவன் திரும்பிட்டான். திரும்பி நாகியை பார்க்கும்போது இன்னொரு சைட்ல வந்தோடனே பாரோ ஹீரோ எங்க போனான்னு பாக்கறதுக்குள்ள அவன் பிளைண்ட் ஸ்பாட்ல வந்து பாலை நாகியும் பாஸ் பண்ணிடலாம். இப்ப ஈசகியோட டைரக்ட் ஷாட்னால அவங்க கோலை போட்டுறாங்க. ஹீரோ டீம் ஜெயிச்சிடுறாங்க. நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஈசகி நினைக்கிறான். சூப்பர் கோல் ஈசகி அப்படின்னு நாகி சொல்றான். நாங்க தோத்துட்டோமா அப்படின்னு நருகையா ஃபீல் பண்றான். வெப்பனான டைரக்ட் ஷாட் அடிக்கலன்னு பார்த்தா ஆனா நாங்க தோத்துட்டோம் அப்படின்னு நருகையா ஃபீல் பண்றான். ஈஸிக்கு வந்து நீயும் நல்லா தான் விளையாண்ட நருகையா அப்படின்னு சொல்றான். இல்ல, நான் உன்னோட வெப்பனை ட்ரை பண்ணும் போது அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனா நீ என்னோட வெறும் ஸ்பிளிட் செகண்ட்ஸ்ல கத்துக்கிட்ட,
ஸ்பிளிட் செகண்ட்ல கத்துக்கிட்டதும் இல்லாம அதை மாஸ்டரும் பண்ணிட்டேன். நீ உன்னை எல்லா மேட்ச்லயும் அடாப்ட் பண்ணிக்கிற, உங்ககிட்ட அடாப்டிலிட்டி இருக்கு, நாங்க தோத்துட்டோம். நிறைய ஃபீல் பண்றான். இல்ல இந்த மேட்ச் நான் உங்க கூட விளாண்டதுனாலதான் எனக்கு உன்னோட வெப்பனை பத்தி தெரிஞ்சு நான் உங்ககிட்ட இருந்து ஒரு புது விஷயத்த கத்துக்கிட்டேன் அப்படின்னு இசைக்கு சொல்றேன். நான் யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும். அவன் நம்மளால இன்னும் அதிகமா ரீச் பண்ண முடியும், பாரு எங்க கூட வந்து சரி அப்படின்னு இசைக்கு சொல்றான். ஆனா நர்கியா அப்படின்னு இசைக்கு கேட்கும்போது, போது இசைக்கு ப்ளூ லாக்ன்றது கருணையே இல்லாத விஷயம்தான், நீ போ அப்படின்னு நர்கியா சொல்றான். என்னோட கரியர் இதோட முடிச்சு அப்படின்னு நர்கியா சொல்றான். ஃபேமிலி ஒரு செகண்ட் நினைச்சு பார்த்துட்டு இசைக்கு நீ சாகர வரையும் தோத்துறாத அப்படின்னு நர்கியா சொல்றான். கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் அப்படின்னு இசைக்கு சொல்றான். இப்ப நர்கியா ஃபீல் பண்ற தோத்த நினைச்சு இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி தான் காமிக்கிறாங்க. குனிகாமி சீகிரியோ 2 பேர் இருக்காங்க. இன்னும் ஒருத்தர் யாரும் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்க ரியோ இருக்கா. நீ உயிரோடு இருந்தினா கண்ணை 2 தடவை சிமிட்டு அப்படின்னு குனிகாமி சொல்றான். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ரியோ கேக்குறான். பாசிரோ இசைக்கு எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, அவனை நாங்க பழி வாங்கணும்னு இருக்கோம், நீ அப்படித்தானே அப்படின்னு கேக்குறான். சண்டை போடாதீங்க, எனக்கு தான் இந்த பெட் அப்படின்னு நாகி பாராவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் மேல படுத்தேன்னா உருண்டனா கீழே இருக்கவங்களுக்கு சத்தம் கேட்கும், அது டிஸ்டர்பன்ஸா இருக்கா அப்படின்னு பாராவும் நாகியும் சண்டை போடுறாங்க. ஆனா அவங்க 2 பேரும் சண்டை போடுறதுல ஈசகியை தான் அடிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஃபீல்டுல தான் ஜீனியஸ், ஆனா இங்க அப்படி இல்ல அப்படின்னு ஈசகி சொல்றான். சீக்கிரம் எந்திரிச்சு போய் என்னமோ சவுண்டு கேக்குது அப்படின்னு அவங்க போய் பாக்குறாங்க. அங்க ரியூ தான் சொல்லிட்டு இருக்கான். அவன் என்ன விட்டுட்டு போயிட்டான், நாகி என்கிட்ட வந்து பேசுவான், அவனை நான் கண்டுபிடிக்க கூடாது. அவன் நாகி மேல கடுப்புல இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடிச்சு கைஸ். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 3-3 பேட்டில்ல ஹீரோ ரிங்கோட விளாண்டு தோத்து போயிருப்பா. அப்ப பாச்சிரா அவங்க எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆனா இப்ப நம்ம ஹீரோ டீம்ல பாரா இருக்கா. இவங்க நெக்ஸ்ட் செலக்ஷனுக்கு போவாங்க. அடுத்து யாரு கூட விளையாடுவாங்க உங்களுக்கு இப்பயே தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் அதை கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். சரி, அதுவரை பாய் ஃப்ரம் டார்க். நாளைக்கு பார்க்கலாம்.